அனி 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 வாங்க அனி. என்ன சூர்யா? அனி ரொம்ப முக்கியமான விஷயம் அனி. கண்மணி அண்ணி பிருந்தாவை கூப்பிடுறீங்களா? ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ அண்ணி, இது 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதான் உங்களுக்கு கூப்பிட சொல்றேன். ப்ளீஸ் அண்ணி, கொஞ்சம் கூப்பிடுங்களேன். சரி, கூப்பிடுறேன். கண்மணி, பிருந்தா. இதோ வரோம் வீரா. என்னடி? சூர்யா கூப்பிடுறாரு. என்ன சூர்யா? அண்ணி, நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். கொஞ்சம் சீரியஸான விஷயமும் கூட. விஜயோட பேரை சொன்னாலே பயப்படுறீங்களா? சொல்லு சூர்யா, என்ன விஷயம்? பயப்படாதீங்க நீ, இது அது இல்ல. விஜயோட கேஸ் விசாரிக்க புதுசா ஒரு லேடி போலீஸ் அதிகாரி இறக்கியிருக்காங்களாம். அவங்க ரொம்ப ரூல்ஸ் பார்ப்பாங்களாம். இது வரைக்கும் 40க்கு மேல பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்காங்களாம். அவங்க கிட்ட சிக்கிற குற்றவாளிகளை மனுஷனாவே பார்க்க மாட்டாங்களாம். அவங்க கிட்டலாம் ரொம்ப மிருகத்தனமா நடந்துப்பாங்களாம். டிபார்ட்மெண்ட்டே அவங்கள பார்த்து பயப்படுதான். எனக்கு என்னமோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. இவங்க கிட்ட இந்த விஷயத்த வாங்கிட்டா அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அண்ணி, உண்மையை சொல்லுங்க. வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. அந்த விஜய் காணாம போனதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? அன்னைக்கு போலீஸ் வந்தப்ப நீங்க நடந்துகிட்ட விதத்தை பார்க்கும்போதே எனக்கு சந்தேகமாயிடுச்சு. அண்ணி, உண்மையை மறைக்கிறதுனால சிக்கல் இன்னும் அதிகமாக தான் ஆகும். மாறன் ராகவன் கிட்ட கூட இதை சொல்ல வேணாம், என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. என்னை நம்புங்க அண்ணி, நான் இதை எப்படி டீல் பண்ணலான்னு யோசிக்கிறேன். அண்ணி, எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்கான நன்றி கடனா நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலயமா அது நடந்தால் சந்தோஷம் தானே? என்னை நம்புங்க அண்ணி. இல்ல சூர்யா, அது வந்து வீரா, அவ்வளோதான், வந்துட்டானா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சும்மாலாம் ஒன்றும் பேச தேவையில்ல. 3 பேர் உள்ள போங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க. என்ன அண்ணி, பிருந்தா உள்ள போங்க. நான் உள்ள போனேன். உங்ககிட்ட தனியா சொல்லணுமா? போ. என்ன அப்படியே என் குடும்பத்தோட ஒட்டி உறவாடலான்னு பாக்குறீங்களோ? உன் குடும்பமா? இது உன் குடும்பம் மட்டும் கிடையாது, இனிமே இது என் குடும்பம் தான். சார், இது எப்படி உங்க குடும்பமாகும்? ஒண்ட வந்தமா ஓரமா நின்னமான்னு போயிட்டே இரு, புரியுதா? உனக்கு சந்தேகமா இருந்தா வேணா டாடி கிட்ட கேட்டு பாரு. டாடியா? யார் உனக்கு டாடி? முதல்ல இந்த டாடி டாடின்னு கூப்பிடுறத நிறுத்து. கேட்டாலே எரிச்சலாகும். ஓ,
நீங்க தான் அந்த 3 பேரா? மேடம் என்னாச்சு ராகவா? தெரியலையா? ஏன் அவங்க கிட்ட இப்படி கோவமா பேசுறீங்க? விஜயோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. டெட் பாடி. அண்ணா உடம்பெல்லாம் காயமா இருக்கு. உங்க 3 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் பதிவாயிருக்கு. நீங்க 3 பேரும் சேர்ந்து விஜய் அடிச்சு கொன்னு இருக்கீங்க. அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இல்ல 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 அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. மேடம் அப்படிலாம் இருக்காது மேடம். கண்மணி, வீரா, பிருந்தா வாங்கடி. நீங்க 3 பேரும் காலத்துக்கும் ஜெயில தான் இருக்க போறீங்க. ஒரு குற்றவாளிய போலீஸுக்கு தெரியாம அடிச்சே கொன்னு இருக்கீங்க இல்ல? நம்ம கர்ப்பமா இருக்கீங்க, எதுவுமே பிரேக் பண்ணல மேடம். இல்ல ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல. என்ன பண்றீங்க? ஏய்,